வைரமுத்துவோட பத்திரிகையாளர் சந்திப்பை தான் பார்க்க போறோம். ஊடகங்களை சந்திச்ச அவரு என்ன தகவலை பகிர்ந்துகிட்டாருன்னு கேட்கலாம். கவிஞர் வைரமுத்து சினிமா பாடல்கள் மட்டுமில்லாம கவிதை புத்தகங்கள் எல்லாம் எழுதி கலக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் எழுதின 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிற நாவலுக்கு இப்போ சர்வதேச விருது கிடைச்சிருக்கு. மலேசியாவோட டான்சிரி கேயா சோமா மொழி இலக்கிய அறக்கட்டளை சார்பா இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத கவிஞர்கிட்டயே கேட்டுடுவோம். இந்த நூல் விருது குறித்து எழுதப்பட்டதல்ல, உலக மானுடத்தின் உயர்வு குறித்து எழுதப்பட்டது. புவி வெப்பமாதல், உலகமயமாதல் என்ற 2 சக்திகளுக்கிடையே உலக வேளாண்மை எப்படி நசிவுறுகிறது, இந்த மண் என்ற உருண்டையை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம், 29 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஓசோன் கூரை கிழிந்து கிடக்கிறதே, அதை எப்படி தைக்கப் போகிறோம் என்பது குறித்த உலக கவலைதான் உள்ளூர் மொழியில் எழுதப்பட்ட இந்த 3ஆம் உலகப் போர். சர்வதேச அளவில் கிடைச்சிருக்க இந்த விருதை பத்தி அவர் என்ன சொன்னார்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது இத்தனை பாராட்டு பெறும் விருது பெறும் என்று நான் கருதவில்லை. நான் எதிர்பார்த்ததெல்லாம் தீர்வுதான். இந்த படைப்பு என்ன சொல்லுகிறதோ அதற்கான தீர்வு என்ன என்பதுதான் என்னுடைய தாகமாக இப்போதும் இருக்கிறது. இந்த படைப்பு மலேசிய டான்ஸ்ரீ சோமா மொழி இலக்கிய அறக்கட்டளையின் 10,000 அமெரிக்க டாலர் பரிசு பெறுவது குறித்து நான் பெருமையும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த பரிசை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், என் படைப்பை அறிஞர் குழு புரிந்து கொண்டது, என் வலியை அறிஞர் குழு அறிந்து கொண்டது. இந்த கருத்தை சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாசல் திறந்து விட்டது என்று நான் இந்த விருதை புரிந்து கொள்கிறேன்.